ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் பிறந்து மடிய போகுது. எதெல்லாம் ஜனனம் எடுத்ததோ அதெல்லாம் மரணம் அடைய போகுது. எதெல்லாம் சிறுசோ அதெல்லாம் பெருசாக போகுது. எதெல்லாம் பெருசோ அதெல்லாம் சிறுசாக போகுது. எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மளை சாப்பிட போகுது. இதுதான் இயற்கை, பூமியினுடைய இயற்கை. ஆனால் இந்த மனிதனுடைய பிறப்பு எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா, தான் பிறந்த பயனை அடையிறதுக்காக எடுக்கப்பட்டது. ஆனால் தான் பிறந்த பயனை இது அடையாமல் உலக விஷயத்திலையும் பந்தத்திலையும் பாசத்திலையும் அடிமையாகி அலைஞ்சே அழிஞ்சு போகுது. இப்படி அழியிறதால இதுக்கு என்ன நன்மை இருக்குது? ஒரு நன்மையும் இல்லை. இது சாதாரணமாக அவையினுடைய அந்த அகவல் பாடல் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லின்னு வரும். ஆத்திச்சோடி அகவல் சாதாரண ஒரு சின்ன இது தான். அதே மாதிரி அருணகிரிநாதனுடைய கந்தர் அனுபூதி எடுத்திங்கன்னா சின்ன விஷயந்தான். அதே மாதிரி கந்த சஷ்டி எடுத்திங்கன்னா சின்ன விஷயந்தான். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் கிடைக்கும். இதை இளமையில் இந்த பசங்கக்கிட்ட கொடுத்து அதை பழகணும். பழகினா தான் அதுக்கு தரும். அது சொல்லிட்டு சீதக்கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வல்தர் ஒதிப்பும் பேழை வயிறும் பரும்பரைக்கோளும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குசபாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிருவயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவோடும் இரண்டு செவியும் மிளகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் தெகுழலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் எஞ்ஞான அற்புதம் என்ற கற்பக களிரே அப்படின்னு பிள்ளையார் இல்லையா? அதே கந்தர் அனுபூதியில் இது பிள்ளையாரை இவ்வளோ புகழ்ந்து இது பாடுது. அவர் அருணகிரி அதை பாடுறார், முருகரை புகழ்ந்து. நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாத அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியே அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவு சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிறகுல யோகை சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாமற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூர பூபதி வானோர் புனல்பார் கனல் மருதமே ஞானோதயமே நாவில் நான் மறவேன் யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டழிய தகுமோ கிளைப்பட்டெழு சூறார் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோன அகமாயை என்று அயரும் சாகா மாயில் நின்று தயங்குவதேன் தினி யானை மனோசிலை உந்தால் அணியார் அரவிந்தம் மறுமாதே பணியா என வள்ளி பாதம் பணி மாதிமேக தயாபரனே அப்படின்ட்டு இவர் முருகரை புகழ்ந்து பாடுறாரு. அதில் சொல்ல துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கரித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை அமரர் இடத்தீர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டி நோக்க சரவணபவனா சிஸ்டர் கொதும் செங்கது வேலோன் பாதம் இரண்டும் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கனியாடு தேவராய சாமி அவரை புகழ்ந்து பாடுறாரு இல்லையா? பாமசாமி அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி எந்திசை நின்ற எந்திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிறுசை அவர் பாமசாமி. இப்படி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு ஆண்டவனை அவனுடைய பாணியில் அவன் புகழ்ந்து பாடுறான். ஆனால் எல்லா கடவுளும் ஒரு பொருள் தான். இதை நம்ம இளமையிலேயே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போது குணங்கள் மாறாமல் நல்ல குணங்களோட நல்ல அறிவோட நல்ல தெய்வ பக்தியோடு அதுங்க வளரும்போது அதுங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ சொல்லிங்கிறேன். இந்த நம்ம பாடத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது எதுக்காக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பாவங்கள் அழியணும். பாவங்கள் எதிலிருந்து உருவாகுது? செயலிருந்து பாவங்கள் உருவாகுது. இந்த செயலிருந்து உருவாகிற பாவங்கள் எதில் போய் அது தங்குது அப்படின்னா விந்தில் போய் தங்குது. அதனால் சொல்கிறாரு, மூல நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை. மூலாதாரத்தில் விந்து பயிர்கள். நம்ம செய்த நன்மை தீமைகள் அந்த விந்து பையில் தான் அடங்குது. அந்த விந்து பையிலேருந்து நம்ம ஒரு பெண்ணுக்கிட்ட புணரல் பண்ணும்போது அந்த விந்து பாயத்தில் தான்
அந்த குழந்தைக்கு அந்த பாவ புண்ணியம் உருவாகி வழி வருது. அப்போ அதை அழிக்கணும், அதை அழிக்கணும். அது எப்படி ஆகி போய்க்குதுன்னா, அந்த பாவம் வந்து கோரையாக முளைச்சி போய்க்குதான் ஏராளமாக. அவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அதை டெய்லி ஒரு 4 கட்டனை அறுத்து போடுறாங்க. அப்போ தான் அதை அழிக்க முடியும், இல்லைன்னா அழிக்க முடியாது. ஒரே நாளில் நீ அழிக்க முடியாது. அதனால் சொல்கிறாரு, மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த சோதியை 4 நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையேன்ற. நீ அதோட போய் அதில் இருக்கிற அந்த பாவக்கோரைகளை அறுத்து போட்டீங்கன்னா தெய்வத்தோட கூடி வாழலாண்டா. நீ அதை விட்டுப்பட்டு உலகமே வாழ்வுன்னு சொல்லிட்டு சுற்றினீங்கன்னா உனக்கு பாவம் தான் சேருன்றது. இது உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. உலகம்ன்றது ஒரு மாடு மாதிரி, அழகான மாடு உலகம். இந்த உலகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மயக்கம், அது மேலே மயங்கி போகிறேன். நான் மயங்கி போய் நான் வீணாக போயிட்டேன். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி காட்டில் சிறுத்தையை பிடிக்கணுன்னா ஒரு கூண்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை போடணும். அது கையான்னு காத்துச்சுன்னா சிறுத்தை அதை தேடின வர மாட்டிக்கும். அது மாதிரி என்ன நீ பிடிச்சிடலாமா இந்த உலகம் அப்படின்றாரு சிவாய்க்கர். அதனால் சொல்கிறார், ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமே என்றார். இந்த மனமன்ற யானையை வந்து நல்ல வழியை காட்டி இதை கொண்டுட்ட இந்த யானையை, மதம் பிடிச்ச யானையை இன்றைக்கி நல்ல வழி காட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு வீடு காட்டி என்ன நான் யாருன்னு வெளிப்படுத்தணும், அதுக்கு எனக்கு வழியை காட்டுன்றது. அந்த மாதிரி பாதைகளை நம்ம வகுத்துக்குன்னு நம்ம பயணம் பண்ணோம்னா அது நமக்கும் பயன் தரும், பலருக்கும் பயன் தரும். ஒரு வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா, தனக்கு வரைக்கும் வாழறோம் மனிதனே கிடையாது, அது ஒரு உயிரினம். தனக்காக வாழறது அது ஒரு உயிரினம், தான் குடும்பத்துக்காக வாழறது அது உயிரினம். ஆனால் உலகத்துக்காக வாழறது மனித இனம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கணும். அதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பயணம் பண்ணணும். ஐயா, எனக்கு இது ஒரு கேள்வி வந்தது. சொல்லுங்க. தாய் தந்தை வந்து தான் அந்த குழந்தைக்கு அந்த பாவம் போய் சேரும் சொல்றீங்க. ஆமாம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, சரிங்களா? அப்போ வந்து இப்போ திருப்பியும் அந்த தந்தையானவர் திருப்பியும் பாவம் பண்ண சேராது, அந்த குழந்தைக்கு சேராது. ஏன்னா அது பிறக்கிறதுக்கு முன்னதான் அந்த விந்துலேருந்து தான் அதுக்கு போச்சு. இப்போ அதுக்கு தொடர்பு அறுந்து போச்சு. தொடர்பு அறுந்து போன பிறகு அதுக்கு இந்த தாய் தகப்பன் பாவம் போகாது. ஆனால் அது செய்கிற பாவம் அதுக்கு வந்துடும். அதுதான். இன்னொரு கேள்வி ஐயா. சொல்லுங்க. மது மாது சூது, சொல்லு. மது மாது சூது இதை விட ரொம்ப கொடியதானது என்னதுயா? எதுமா? மது மாது சூது இதை விட ரொம்ப கொடியவாது. மது மாது மாது சூதாட்டம் இதை விட ரொம்ப கொடியமான செயல் எதையா? உலகத்தில் எதுவுமே கிடையாதும்மா. இந்த 3 தான் கொடுமையானது. ஏன்னா இந்த 3 வந்து தன்னையும் அழிச்சிடும், தான் குடும்பத்தையும் அழிச்சிடும். தன்னையும் தான் குடும்பத்தை மட்டும் அழிக்காது, பிற குடும்பத்தையும் அழிக்கும் அது. அதனால் இந்த 3 எவங்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட உறவே வச்சுக்க கூடாது. இப்போ ஒருத்தன் சிகரெட்டு பிடிக்கிறான், சிகரெட்டு பிடிச்சோன்னா அது அவனை வரைக்கும் அழிவு வரும். ஆனால் மது அடிச்சான்னு வச்சு ஊர் தெரியாது போய் போடுவான். அப்போது அது அவன் குடும்பமும் கெடுது, அடுத்தவன் குடும்பமும் கெடுது. இது இந்த சூதாடுறவனுக்கு காசு பார்ப்பான், கிடைக்கலன்னு சொன்ன பொண்டாட்டி தூங்கி இந்த தாலி கூட அறுத்துன்னு போயிடுவான். சரி, பொண்டாட்டி கழுத்தில் தாலி இல்லை, அதையும் அறுத்து விற்று சூதாடிட்டான்னா பக்கத்து வீட்டில் போய் திருடுவான். அதனால் இந்த 3மே மனித இனத்துக்கே உதவாத விஷயங்கள். ஆனால் இது ஈஸியாக மனிதனை பிடிக்கும். இந்த 3மே, இந்த 3 பழக்கமும் மனிதனை ஈஸியாக பற்றும். ஆனால் இந்த 3மே மனிதனை பற்றக்கூடாத பழக்கங்கள். இதுக்கு கடவுளுக்கு அப்படியே எதிரி. அந்த மாதிரி அதெல்லாம் விளக்கணும். அது மகாபாரதமாக இருந்தால் மகாபாரத கதையே வந்து மனிதனுக்காக வகுக்கப்பட்டதுதாம்மா. இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற அரசியலே மகாபாரத அரசியல் தான். நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்திய
நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம்